ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 2 கல்பாசிப்பூ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாசிப்பூ, 1 பிரிஞ்சி இலையும் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 5 முந்திரி பருப்பு, 1 வெங்காயம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1/2 கப் அளவுக்கு கலந்த காய்கறிகள் கேரட், பீன்ஸ், நூக்கோல், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததும் 1 கப் அளவுக்கு சோனா மசூரி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த அருமையான வெஜிடபிள் புலாவை ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.